யங்ஸ்டருக்கெல்லாம் கொஞ்சம் முன்னிருந்து அதை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதனால் இந்த நாளைக்கே பழனி நாளைக்கே நீங்கள் ஐசிஎஃப் சங்கத்துக்கு எடுத்தாந்து கொடுத்துருங்க. அதில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் எனக்கு என்னன்னு தெரியுமா, சங்கத்துக்கு சொந்த கட்டடம் இருக்கிற அதை நான் வரவேற்கிறேன், மகிழ்ச்சியாக பாராட்டுறேங்க. ஓபிஎஸ் இந்த முறை எம்எல்ஏ நின்னார். அவர் ஜெயிக்கிறது கஷ்டம்னு ஆயிடுச்சு. என்ன கூப்பிட்டாங்க, எதுக்கு? அங்கே வேளாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, 65 சங்கம் அங்கே சொந்த கட்டடம் வச்சுக்கிறான். அந்த ஒரு போடி எம்எல்ஏ தொகுதியில் மட்டும், போடி எம்எல்ஏ தொகுதியில் 65 சங்கம் சொந்த கட்டடம் வச்சுக்கிறாங்க. டெய்லி அவங்க நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு படிக்க உதவி செய்கிறாங்க. அதுபோல் அந்த நிலைமைக்கு நம்ம அமைப்புகள் பலமாகணும். சங்கம்தான் வேர், முதலியார்களுக்கு வேராக இருக்கிறவங்க சங்கம்தான். அதனால் 200 தொகுதி வார்டு இருக்குது, 200 சங்கங்களை நீங்கள் ஆரம்பித்து கொடுக்கணும். பாபு முதலியார் எவ்வளோ பேர் இருக்குது, எல்லாம் இளைஞர்களும் எல்லாம் என்ன மாதிரி வயசானவங்களெல்லாம் விட்டுடுங்க. அதனால் இளைஞர்கள் இதற்கு முன் வரணும். ஒரு சில மகளிர் சகோதரிகளாக கூட இதுக்கு முன் வரலாம். ஏன்னா எப்போ இது தெரிஞ்சதுன்னா, இந்த சென்னை மாநாட்டுக்கு 15லேருந்து 20 லட்சம் பேர் வந்தாங்க. 2 லட்சம் பேர் வர்றதுக்கே 60 சீட் தரேன் 70 சீட் தரேன்றாங்களே, 15 லட்சம் பேர் நம்ம சென்னையில் கூட்டி காட்டியிருக்கோம். அப்போ எவ்வளோ கொடுக்கும் நமக்கு? அப்போ தான் தெரியும். அவன் வண்டி எடுத்து கிளம்பும்போது நீர் மோதியாரா, ஐயோ நானும் மோதியாடுறான். இந்த எல்லா உறவுகள் பலப்பட்டது அந்த மாநாட்டில் தான். சொந்தம் பந்தன்னு தெரிஞ்சுது. இவ்வளோ பறந்து விரிந்த சென்னையில் பக்கத்து வீட்டுக்காரன், மேல் மாடியில் இருக்கிறவன், ஃப்ளாட்டில் இருக்கிறவனுக்கு யார் என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது. அதனால் வார்டு ஒரு சங்கம் ஆரம்பிங்க. அதுக்கு என்ன நிதி உதவி வேணும்னாலும் நான் செய்து தரேன். அதாவது அமைப்பு வேர் முதலியாருக்கு தான். ஆபத்து, அவசரம், ஒரு சோகம், ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டில் இழப்பு இருக்கும், அவன்கிட்ட அன்றைக்கி காசே இருக்காது. சங்கத்திலேருந்து கொடுங்க ஐயா, ஒரு ஆபத்து அவசரம்னா இந்த சங்கத்திலேருந்து உதவுங்க, அந்த பணத்தை நான் சங்கத்துக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். அதனால் எவ்வளோ பேர் ஒரு வீட்டில் டெத் ஆகிடும், அவங்க அன்றைக்கி 500,000 தான் அவங்ககிட்ட இருக்காது. மின்மயானத்துக்கு போனோம்னா 5,000 கட்டு 8,000 கட்டணுமா. அதுபோல் ஒரு அவசரம், ஆபத்து, ஒரு சோதனை வந்தால் முதல்ல நிற்கிறது சங்கமாக இருக்கணும். சங்கத்தினுடைய இளைஞர் அணியாக இருக்கணும்னு நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அதனால் சங்கத்தை பலப்படுத்துங்க. இந்த 2,500 பேரோட தயவுசெய்து நிற்காதீங்க. இன்னும் கொஞ்சம் மெம்பர்களை நிறைய பேரை சேருங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சித்தி ஓரட்டி அவங்க மச்சின குழந்தை மாமன் மச்சான் இருப்பாங்கல்ல, அவங்க